நம்ம வீட்டில் யாருக்காவது அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னா தேவையில்லாமல் ஏதாவது இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு அதில் இதில் கேட்டு சேர்த்து காசை செலவு பண்ணி படிக்கலாம் வைக்க வேண்டாம். இனி செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சிசோசப் விஜய் அவர்கள் கரூர், ஈரோடு பக்கம், நாமக்கல் பக்கம், திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் அப்படி அந்த சைடு வந்தாருன்னா, நம்ம வீட்டிலேருந்து யாரையாவது ஒருத்தரை அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் அனுப்பி வச்சுருங்க. கஷ்டம்தான், இப்படி சொல்லக்கூடாது தான், வேறு என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்ல, யாரையாவது ஒருத்தரை அனுப்பிச்சி வச்சுருங்க. ஆனால் அனுப்ப முன்னக்கிட்டு ஒரு விஷயம், அவர் கூட சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து யாரை அனுப்புகிறோமோ அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆதாரம் வேணும், அவர் நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் உங்களுக்கு உறுதி. அப்படி கூட்டத்துக்கு அங்கங்கே வரல, சப்போஸ் அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஈசிஆர் பக்கத்தில் பனையூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அனுப்புனீங்கன்னா போதும். யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டிலேருந்து அனுப்புங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு அரசாங்க வேலை. ஆமாம், உறுதியாக அரசாங்க வேலை. ஐயோ ஐயோ. அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது ராப்பகலாக தூங்காமல் உட்காந்து படிச்சுட்டு கிடக்கும். திடீர்னு நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிச்சுட்டு கிடக்கும். அது படிக்கிறதுக்காக தாய் தகப்பன் எந்திரிச்சு டீ காப்பியை போட்டு கொடுத்துட்டு அவங்க கண்ணு முழிச்சு கிடக்குறாங்க. நம்ம படித்தா தானே நமக்கு அது, நம்ம படிப்பில் கொஞ்சம் சுமார் தானே, ஏன்னா படித்தா தானே நமக்கு அது தெரியும் படிப்பை பற்றி. அதுக்கு ராப்பகலாக கண் முழிச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு வர நிலமையில் இருக்குது. இங்கே என்னடா நீ பார்த்தா, இப்போந்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அப்போ கரூருக்கு போகும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கிடையாது, ஒரு சாதாரண நடிகர் தானே. ஒரு நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலாகி 41 பேர் இறக்குறான். இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆன உடனே அந்த 41 பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, அவன் நான் என்ன கேட்குறேன்னா, அவன் யாரை பார்க்க வந்தான்? எந்த அழைப்பில் வந்தான்? இல்லை என்ன அழைப்பு? செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளையை பார்க்க வந்தானா? இல்லை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வந்தானா? இல்லை கர்ம வீரர் காமராஜரை பார்க்க வந்துட்டானா? புரியலையே. இல்லை யாரை பார்க்க வந்தான்? இல்லை பாரதியார் இருக்காருன்னு பார்க்க வந்துட்டானா? ஒரு நடிகரை பார்க்க வந்தான், 41 பேர் செத்து போயிட்டான். சரி, இதுக்கு பொறுப்பு யார்? இப்போ இந்த அல்லு அர்ஜுனாவை வந்த அவர் பாவம், அவர் அந்த ஸ்பாட்டுக்கு கூட வரல. சரி, இருந்தாலும் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது கவனிச்சிங்களா? அந்த குடும்பத்தை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். பார்க்க வந்தது உங்களை, சரி ஏதோ எசக்கு பசக்கா ஏதோ எண்ணத்தையோ ஒன்றை பார்த்து மக்கள் ஓட்டை போட்டு முதலமைச்சராக ஆகிட்டீங்க. அதனால் இப்போ கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்குறேன். ஒருவேளை முதலமைச்சர் ஆகலைன்னா என்ன உத்தியோகம் கொடுப்பீங்க அவங்கள? இல்லை என்ன உத்தியோகம் கொடுப்பீங்க? இது ஒருத்தருடைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மையத்தில் பதிவு பண்ணிவிட்டு வேலை கிடைக்குமான்னு காத்திருக்கிறான். பல பிள்ளைங்க இன்றைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு கிடக்குது. போய் பாருங்கள், புக்கை வாங்கி இணையதளங்களில் போய் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் லட்சக்கணக்கான ரூபா கட்டி பிள்ளைங்க படிச்சுன்னு கிடக்குதுங்க. நீங்கள் என்னடானா அசால்ட்டாக உங்களை பார்க்க வந்த ரசிகனுக்கு அவன், அதாவது இறந்து போனவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் இறந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் 2 பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறீங்கள, அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. தனியாக ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டி அதில் வேலை வாய்ப்பு கொடுங்க. உங்கள் வீட்டில் வேலை வாய்ப்பு கொடுங்க. அவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கீங்களே, 41 பேர் தானே, அங்கே வேலை கொடுங்க. 2 பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க,
கோடி கோடியாக ஃபீஸ் வாங்குறதா சொல்கிறாங்க, தெரியல. அந்த பள்ளிக்கூடத்தில் 41 பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா? யாருடைய உரிமையை யார்கிட்ட பறித்து கொடுக்குறீங்க? இன்றைக்கி இத்தனாயிரம் இளைஞர்கள் படித்து கொண்டு இருக்காங்களே, இந்த 41 பேருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை பறிக்கிறதுக்கு நீங்கள் யார்? அப்போ இது இந்த இது இது எதை நோக்கி போகுது? இது சட்டம் இருக்குல்ல, சட்டத்தின்படி தானே இந்த இந்தியாவில் ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது. இப்போ என்ன, இப்போ அந்த 41 பேர் எப்படி இறந்தாங்க? என்ன எது விதமாக? இப்போ காவல்துறை லாக்அப் டெத் ஆகி போச்சு, அரசு தவறு பண்ணிருச்சு, அவர் இறந்து போயிட்டார். அவங்க வீட்டம்மாவுக்கு இல்லை, அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு வேலை கொடுக்க, ரைட்டு, நியாயம். மிகப்பெரிய விபத்து நடந்துருச்சு, அரசால் தவறு நடந்துருச்சு, ரைட்டு, வேலை கொடுக்குறது ஓகே. சுதந்திர போராட்ட தியாகி ஐயோ, சுதந்திர போராட்ட தியாகியை பார்க்க போய் கூட்ட நெரிசல் ஆகி போச்சு, ரைட்டு, வேலை கொடுக்கலாம். ஏன்னா நாட்டுக்காக பாடுபட்டவர், சரி, அவர் அழைப்பை ஏற்று போனாங்க, இறந்து போயிட்டாங்க பிள்ளைங்கன்னு கொடுக்கலாம். இங்கே ஒரு விஷயம், இந்த கரூரில் இந்த 41 பேர் இறந்ததே காவல்துறை தானே மூலமாக தானே கொண்டுட்டாங்க. அதுதானே உங்கள் ஆதவர்ஜினா ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ எப்படி? சரி, இப்போது அந்த 41 பேருக்கு நீங்கள் கொல்லலை, அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா, எதற்காக அந்த 41 பேரை பனையூருக்கு வர வச்சு பைசா கொடுத்து அனுப்பிச்சிங்க? ஏன் ஆறுதல் கொடுத்தீங்க? பனையூருக்கு இல்லை, அந்த இது மகாபலிபுரம் ஹோட்டலுக்கு வர வச்சு ஆறுதல் சொல்லி அனுப்புனீங்க, காசு கொடுத்தீங்களே, ஏன் சொல்லுங்கள்? உங்கள் மேலே தப்பே இல்லைல்ல. தப்பு இல்லைன்னா ஏன் பணம் கொடுத்தீங்க? எதற்காக பணம் கொடுத்தீங்க? 41 குடும்பங்களை தத்தெடுங்க, 41 குடும்பத்தை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. செத்து போனவங்க உங்கள் ரசிகன் சார். 41 குடும்பத்தை தத்தெடுத்தவங்க 41 குடும்பம். அதான் சொன்னீங்களே, உச்சத்தில் இருந்து இறங்கி வந்து விட்டேன், எத்தனாயிரம் கோடி, 500 கோடி 700 கோடி சம்பளத்திலேருந்து இறங்கி வந்துட்டேனீங்களே, கொடுங்க 41 குடும்பத்துக்கு, தத்தெடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. யார் வேண்டான்னா? வேறு ஒருத்தருடைய உரிமையை பறித்து உங்களை பார்க்க வந்த ரசிகனுக்கு அரசாங்க உத்தியோகம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருபோதும் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கின்ற சதி திட்டத்தை தீட்டுகிறது டிவிகே அரசு. கண்டிப்பாக இது மிகப்பெரிய குற்றம். இது எல்லாரும் இளைஞர்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு, இது உங்களுடைய உரிமை. இதற்காக லட்சக்கணக்கான பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள், தாய் தோப்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், அதாவது காசாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு காசாக இருக்கணும். என்ன இப்படி சில பேர் இருக்கிறாங்க. ப்ரைவேட்டில் என்ன தான் கோடி கோடி சம்பாதிச்சாலும், கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும், இன்னும் இந்த கிராமத்தில் இப்போ கூட சொல்கிறேன், ஒரு தம்பி பயலுக்கு ஒரு பொண்ணு கேட்டால் பொண்ணு வீட்டுக்காரன் சொல்கிறான், கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான்ப்பா கொடுப்பேன். அவன் ப்ரைவேட்டில் மாதம் 60,000 சம்பளம் வாங்குறாயான்றான். அது வேணாம், அது நிலை கிடையாதுப்பா, அது கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்தால் தான் பொண்ணே கொடுப்பேன்றான். அவனுக்கு 30 வயசு ஆகிப்போச்சு, பொண்ணு கொடுக்க மாட்டான். யோசிச்சு பாருங்கள், இது மனிதர்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 1000 கனவுகளோட லட்சக்கணக்கான பிள்ளைகள் தமிழகத்தில் காத்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுடைய உரிமையை, அதாவது ஒரு விஷயம், எதை வேணாலும் ஒருத்தர்கிட்ட பறிக்கலாம், அவனுடைய உழைப்பை அவங்ககிட்ட பறிக்கக்கூடாது. பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் இதற்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சி தன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களின் வாய்ப்பை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தட்டி பறிக்கக்கூடாது. இதற்கு இளைஞர்கள் ஒத்துக்கக்கூடாது. ஒருவேளை இதையும் மீறி நான் சொன்னதை தான் செய்வேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு அவர் செய்தார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் மிக சரியான முறையில் இந்த செயலுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் இந்த 41
பணியிடங்களை உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுது. கவனம் கவனம் கவனம். உங்களை பார்க்க வந்து இறந்தவனுக்கு நீங்கள் தான் செய்யணும். அரசாங்க உத்தியோகம் என்பது அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கவே முடியாது.